இது வரைக்கும் நம்ம எபிசோடில் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கீங்க. அதில் எல்லாமே நீங்கள் வெற்றியாளராக மாறுவது எப்படி, கோபத்தை அடக்குவது எப்படி, இல்லை துரோகத்தை வெல்வது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு வெற்றியை நோக்கி மட்டுமே இருந்திருக்கு. ஆனால் அந்த வெற்றியாளர்களாக மாறி வெற்றியை கண்டினியூ பண்ணணும்னா ஒரு சில விஷயங்களை பண்ணவே கூடாது. நம்ம டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் போயிட்டு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வர்றது. இந்த ஒரு 10 விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்போவுமே அவங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணவே மாட்டாங்க. அப்போ என்ன மீனிங்னா, அதை பண்ணாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கை வெற்றி பாதையில் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அது என்னப்பா அவங்க பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கும். வெற்றியாளர்கள் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் வெற்றியாளர்கள் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, they do things little bit differently, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கும் 2 கால், 2 கை, 2 மூக்கு, 2 மூக்கு இல்லை 1 மூக்கு, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஃப்ரீ டைம், எல்லாருக்கும் அந்த ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல. அந்த ஐயோ எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கிடையாது. அந்த ஃப்ரீ டைமிங்கில் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் வெற்றி தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறீங்க. 10 things success people never do in their free time. Okay, let's see. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான காலையில், மாலையில், இரவில் நீங்கள் எந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 201வது எபிசோடு, ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய மாற்றம். 200 எபிசோட கலந்து முதல் தமிழ் செல்ஃப் பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு பெருமையை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த பெருமைக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள்லையும் இல்லை ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா 5 ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது நிறைய மக்களை சென்றடையும். இதில் உனக்கு என்னப்பா பலன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட புன்னகை மட்டும்தான், உங்களோட சந்தோஷம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய காசு சம்பாதிக்கிற போல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. இதனால் 0 பைசா தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா நான் அந்த மணி மைண்டடாக பண்ணலை. இது எல்லாத்துக்கும் மக்களை ஊக்குவிக்கணும். என்னுடைய கோலே நிறைய மனிதர்களுக்கு நம்மளோட ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் தான் இதுக்கு காரணமும் கூட. ஆல்ரைட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக RG_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறந்துடாதீங்க. உங்களோட டெக்ஸ்ட்டை தொடர்ந்து எனக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஃபீட்பேக்கு, கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் அனுப்பலாம். ஆல்ரைட், நம்ம டாப்பிக்கில் ஓடிடலாம். ஒரு தோழி வேறு சொன்னாங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கீங்க, நீ செய்யலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ உடனே நம்ம பாட்காஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படி பார்க்க போகிறோன்னா, என்ன பாயிண்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம வெற்றியாளர்களாக தொடர்வதற்கு, வெற்றியாளர்களாக இருப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பார்த்த நமக்கு இனிமேல் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு 10 திங்ஸை வந்து இந்த வெற்றியாளர்கள் வந்து பண்ணவே மாட்டாங்களாம். அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆர்வமாக தான் இருக்கேன். பார்க்கலாமா? இன்றைக்கி வாய் கொஞ்சம் குளருதே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம நிறைய தாட் ப்ராசஸ் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட் பார்த்தோன்னா மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் சொல்லுவாங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து எப்போவுமே தன்னோட மொபைலையோ இல்லை எந்த ஐபேடோ டேப்லெட்டோ எதையும் வச்சு அவங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை விட உட்காந்துட்டு மேலே இங்கேயும் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஆகா நல்லா இருக்கே ரீல்ஸு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க நிறையா நேரங்களை இழக்க நேரிடும். அந்த நேரங்கள் எல்லாமே ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா அந்த நாளே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெகட்டிவான விஷயத்தை பார்க்கும்போது மைண்டுக்குள்ளே அதுவே சுற்றிக்கிட்டே இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பயுமே அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து டைமை உறிஞ்சக்கூடிய இந்த மாதிரி ஸ்க்ரோலிங், சோசியல் மீடியா ஸ்க்ரோலிங் இல்லை எனி ஸ்க்ரீன் ஸ்க்ரோலிங் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் பண்ணாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலான்னா, ரீட் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ரொடக்டிவான லைஃப், ப்ரொடக்டிவிட்டி நிறைய இருக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் ஈஸியாக அவங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, நெக்லெக்டிங் ஃபிசிக்கல் ஹெல்த்து. ஸோ எல்லாமே சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியுங்க.
ஆனால் நிறைய பேர் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறது, தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறது, நார்மல் எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணுறது, வாட்டர் குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தில் பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி கண்டுக்கிறாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிட்டே அப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வீலு, ஒரு சக்கரத்தில் தேரில் இருக்கக்கூடிய வீல் இல்லை டயர் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சுன்னா எப்படி ஓடும்? ஓடவே ஓடாது. ரொம்ப கிளியராக அழகாக சூப்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக ஓடும். ஸோ அந்த தன்மை தான் நம்ம மனசும் கூட. மனசில் நிறையா விஷயங்களை குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு நான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. ஸோ அதுதான் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உளர்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு கூட காரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்காக இந்த நேரத்தில் இன்றைக்கி நான் அந்த பாட்காஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னை சுற்றி நிறையா பிரச்சனைகள், கொஞ்சம் சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணனால தான் என்னால் கரெக்டாக பேச முடியல. பட் நம்ம இப்போ ஆன் ட்ராக் வந்துட்டோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இக்னோரிங் மென்டல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மென்டல் ஹெல்த் இஸ் வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட் அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா உங்கள் மென்டல், நீங்கள் உடம்பு லெவலில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மென்டல் லெவலில் ரொம்ப வீக்காகவோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாகவோ இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் எமோஷ்னல் டர்மாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிரேக் வேணால் பிரேக் எடுத்துக்கோங்க, இல்லை சப்போர்ட் வேணால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு தானே இந்த மாதிரி பாட்காஸ்ட், பாசிட்டிவான பாட்காஸ்ட்டு நம்ம தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுமாதிரி நான் உங்கள்கிட்ட இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் வந்து இவங்க அவாய்டிங் டவுன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே நம்மளுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து நம்ம தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நம்ம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. அப்படி கிடையாது. ஸோ நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்க வேணாம், இதை முடிச்சுட்டு அடுத்த வேலை சொல்லிட்டு தொடர்ந்து ஓடும்போது மைண்டும் சரி உடம்பும் சரி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ இல்லை உங்களால் வந்து அடுத்து மூவே பண்ண முடியாது. அப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை போட்டு அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் கேப் விடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த வெற்றி நினைச்சு கொண்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேயிங் எஸ் டு எவ்ரிதிங். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கும் கூட யார் என்ன கேட்டாலும் ஆமாம், ஓகே, ஃபைன், ஹெல்ப் பண்ணுறேன், போகிறேன், பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. எப்போவுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக இல்லை ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சடனாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, ஒரு 1 hour பேசலாமா, ஃப்ரீயாக இருக்கலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசலாம், 5 minutes பேசலாம். ஆனால் 1 hour பேசலாமா? வெட்டித்தனமாக ஏதோ ஒரு பேசுகிறது, இந்த மொபைல் பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை வெளியில் ஓடி போயிடுறது. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, காலிலேருந்து சாயங்காலம் வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு எடுங்க. அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்து அவங்க மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆஃபீஸில் அப்படின்னா அதை எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை அறியாமலே உங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நோ சொல்லி பழகுங்க. ஆனால் எஸ் சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெற்றியாளராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவாய்டிங் த ப்ரெசென்ட். ஸோ இது என்னென்னா, நம்ம வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே அந்த ப்ரெசென்ட் கரண்ட்டில் வந்து அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே நேற்று நடந்த விஷயத்தை நினச்சி உட்காந்து ஒரி பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. நாளைக்கு நடக்க போகிறத நினச்சிட்டு ஆங்ஸைட்டியாக உட்காந்து ஐயோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இந்த மொமெண்ட்டில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதோட விளைவு தான் நாளை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி இந்த நேரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். அப்போ நிறையா அவங்களுக்கு வந்து ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலப்பாவே தெரியாது. ஸோ இன்றைக்கி இது ஒரு சாப்டர் படிக்கணும்னா படிங்க, இன்றைக்கி இது ஒரு வேலையை பண்ணி முடிக்கணும்னா முடிங்க, இன்றைக்கி இந்த ஒரு எபிசோட பண்ணி முடிக்கணும் நான் முடிக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி டேவை வந்து சின்னதாக பிரித்து உங்களுக்கு என்ன அன்னைக்கு பண்ணணுமோ அதை கோலாக மாற்றி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களை அறியாமலே உங்களை வந்து உந்தி தள்ள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சேசிங் பர்ஃபெக்ஷன். ஸோ எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்ஷனை தேடுறது அது வந்து பண்ணவே கூடாது. வெற்றியாளர்கள் அதை பண்ண மாட்டாங்க. சில நேரங்களில் பர்ஃபெக்ஷன் வந்து இருக்காமல் கூட இருக்கலாம். எல்லா நேரத்திலும் பயங்கர பர்ஃபெக்டாக இருப்பேன், இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் சக்ஸஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இது எல்லாமே கரெக்டாக போகும்னு நினைப்பாங்க. ஸோ எவ்ரி டே நான் 10 மணி நேரம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மணி நேரம் படிக்கணும், ஓகே, இட்ஸ் ஃபைன், ஓகேங்களா. எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் உங்களோட பர்ஃபெக்ஷனை ரொம்ப சேஸ் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக இல்லைன்னா தோற்றுருவோமே நினைக்காதீங்க, கண்டிப்பாக முடியாது. ஸோ பர்ஃபெக்ஷன் இருக்கணும், பட் ஸ்டில் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லா நேரத்துலையும் உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது, அதுதான் அது முக்கியம். ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்க பார்க்கணும். சம் டைம் இட் இஸ் மிஸ்ஸிங்னா இட்ஸ் ஓகே, அதுக்காக வந்து ஒரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஓவர் லுக்கிங் ரிலேஷன்ஷிப், இது வந்து அது அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். வெற்றியாளர்கள் அதை பார்க்கவே கிடையாது. ஸோ எல்லாத்தையும்
பயங்கரமாக வந்து மனசு லெவலில் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ஆஃபீஸில் நல்லா ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நல்லா வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அவங்க வாட்டு பேசிட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எதுக்கு போனால் எப்படி போனால் என்ன பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் ரொம்ப யோசிச்சு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு மென்டர்ஸ் எல்லாத்தையும் மைனஸில் போட்டு உட்காந்து உருட்டி மைண்டையே கஷ்டப்படுத்துறது. சக்ஸஸ் இஸ் ஹாலோ இஃப் யூ ரீச் த சமிட் அண்ட் ஹேவ் நோ ஒன் டு ஷேர் வித் த வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே உங்களுடைய பேலன்ஸ் எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப 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 டெப்த்தாக ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோட வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. எப்பயுமே ஒன்று யோசிச்சுக்கோங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அவங்க கூட இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தட்டி கொடுப்பாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு அவங்க உங்களை எப்பயுமே சப்ரஸ் பண்ண மாட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக நீங்கள் ஒரி பண்ணணும் இல்லை கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க. அதுக்காக ரிலேஷன்ஷிப் கண்டுக்கவே வேணாம்னு சொல்லலை, கண்டுக்கலாம். பட் ஸ்டில் ஓவர் திங்கிங் ஓவர் லுக்கிங் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் மைண்டு. அதுதான் வந்து மேட்ரு. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் சோன்லி ஆன் ஹார்ட் ஸ்கில்ஸு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக். எப்பயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ண மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரே ஒரு ஹார்ட் ஸ்கில்லை பிடிச்சிட்டு இதுதான் பண்ணுவேன், இதுதான் எனக்கு வரும், இதுதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்குவாங்க. அவங்களை எதுவும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க, பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஜாவா இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த நல்லா ட்ராயிங் வரைவேன், நல்லா ரங்கோலி போடுவேன்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஓகே, அது ஒன்றை மட்டுமே வச்சுருக்கூடாது. அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படி, அதை நம்ம எப்படி ப்ரொஃபஷனலாக மாற்றுறது, நம்ம பேஷனை ப்ரொஃபஷனலாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அவங்க லேர்ன் பண்ணி அவங்களோடைய அந்த திறமையை கொண்டு போவாங்க. அதை விட்டு எனக்கு இது மட்டும் தான் தெரியும், எனக்கு ஏதாவது கொடுத்தா பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படி மாதிரி உட்காரக்கூடாது. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஆல்வேஸ் கீப் லேர்னிங் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இக்னோரிங் பர்சனல் க்ரோத்து. ஸோ எப்போவுமே அந்த பர்சனல் க்ரோத்தை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்க இக்னோர் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆர்வமாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஹங்கிரியாக இருப்பாங்க. ஸோ ஹங்கிரியான பசியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, அந்த சக்ஸஸ்க்கு ஒரு ஹங்கிரியாக இருப்பாங்க. உடனே எடுத்துக்குவாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை, உடனே வந்து இக்னோர் பண்ண மாட்டாங்க. ஓகே இப்போதைக்கு வேணாம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறது வந்து உங்களுடைய ஹெல்த்து மென்டல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பட் ஸ்டில் தே வில் டேக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் உட்காந்துட்டு நான் பாட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க புது ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்பாங்க, புதுசாக படிப்பாங்க, எவ்ரிடே வந்து அவங்க புக் ரீட் பண்ணுவாங்க, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை நியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வெளில போவாங்க. அதை முடிச்சுட்டு அந்த லேர்னிங்லேருந்து அவங்க எப்படி இது வெளியில் வரணும், அவங்களோட திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படிலாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் சோல்லி வந்து அவங்க ஒரே ஒரு ஹார்ட் ஸ்கில்லை வச்சுக்கிட்டு இதை மட்டும் தான் நான் பண்ணுவேன், இதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு எனக்கு இது மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கிறது வந்து கரெக்டே கிடையாது. இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த 10 டிப்ஸையும் இந்த 10 விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல் பண்ணவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதை நீங்கள் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா மாற்றிக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் நம்ம கீழே வலிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இதை பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா எபிசோடையும் நம்ம வந்து இந்த டிப்ஸை வந்து கொடுத்துட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் டைமாக இதை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அப்போ தான் நம்மளுடைய சக்ஸஸும் சரி, நம்மளுடைய வெற்றியும் சரி, நம்ம சந்தோஷம் சரி தொடர்ந்து நிலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, சிறப்பாக, சூப்பராக, செம்மையாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழ்ந்து கொண்டே இருங்கள். எதையும் பெருசாக எடுத்துக்கிறாங்க நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த 10 விஷயத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. வெற்றியாளர்களாக தொடருங்க. ஆல்ரைட், டேக் கேர் நண்பி. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணிங்கன்னா 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது நம்ம நிறைய மக்களுக்கு ரீச் பண்ணுவதற்கு வாய்ப்புகளை அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய நண்பனா, உங்களுடைய தோழனா, நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் நீங்கள் அழுகின்ற போதிலும் உங்கள் வழித்துணை போலவே உங்களுடன் தொடர்பதற்காக காத்து கொண்டிருக்கும் நண்பன் RJ_Mano. டேக் கேர் நண்பி. பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் மட்டுமே நான்.